என்னுடைய தமிழ் மொழிக்கு தலைவணங்கி என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகின்றேன். பேச வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. குடிகாரர்களை குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாது, மது விரும்பிகள் அல்லது மது பிரியர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சமுதாய குடிகாரர்கள், அவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சரை சொல்லியிருக்கின்றார். இவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பூஸ்லீவ் என்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் இவர்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது. போதைப்பொருள் அருந்துவர்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படுகின்றது. அந்த பூஸ்லீவ் என்கிற அந்த ப்ராடக்டை அருந்தினால் இந்த கல்லீரல் புதுப்பித்து மீண்டும் புதிய நிலைக்கு அருந்தப்படும். இவர்கள் நினைக்கும் போதெல்லாம் மது அருந்தலாம், நினைக்கும் போதெல்லாம் பூஸ்லீவ் குடிக்கலாம், நினைக்கும் போதெல்லாம் ரோட்டில் விழுந்து கிடக்கலாம், குடும்பம் நடுத்தெருவுக்கு வரும் என்று சொல்ல நான் வரவில்லை. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடை உருவாக்க வேண்டும் என்று சொல்லத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். மனிதன் வெறுத்து ஒதுக்க வேண்டியதில் மிகவும் முக்கியமான ஒன்று போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் தனி மனித வாழ்வு சீரழிவதோடு குடும்பமும் சீரழிகின்றது, சமுதாயம் சீரழிகின்றது, நாட்டுக்கு சீரழிவை ஏற்படுத்துகின்றது. போதைப் பொருள் எதிர்ப்பு தினமாக ஜூன் 26 கடைபிடிக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் 365 நாளும் போதைப் பொருள் இல்லாத நாளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கு. இதுதான் நாட்டிற்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். போதைப் பொருள் பள்ளி மாணவர்களுக்கு மத்தியில் ஊடுருவி இருப்பது என்பது மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. நாட்டின் எதிர்காலமாக கருதப்படும் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருளை அருந்துகின்றார் என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் பின்தங்கிய நிலையாக இருக்கின்றது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் தீமையை பற்றி எடுத்துரைக்க வேண்டிய நிலையில்தான் நாம் இன்று இருந்து கொண்டிருக்கின்றோம். எடுத்துரைக்க வேண்டும். ஒருவர் தனக்கு பிரச்சனை வரும்போது முதல் முறையாக போதைப்பொருளை அருந்த தொடங்குகின்றார். பின்பு அவருக்கு எப்போது பிரச்சனை வந்தாலும் போதைப்பொருளை பயன்படுத்துகின்றார். பிற்காலங்கள் அது தொடர்ந்து நடைபெறும் போது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அவருக்கு எப்போது பிரச்சனை வந்தால் அந்த போதைப் பொருளின் துணையுடனே அவர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயல்கின்றார். இது பெரிதும் முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது பல்வேறு நோய்களுக்கு உண்டு செல்கின்றது. நட்பு சினிமாவில் டயலாக்காக வரும்போது நமக்கு நல்லா இருக்கும். நண்பன்ல எதம்மா கெட்ட நண்பன், நல்ல நண்பன், நண்பனாலே நல்லவன் தான், அப்படி சினிமாவில் கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் உண்மையில் நிஜமான வாழ்க்கையில் போதைப் பொருளுக்கு அதிகமாக அடிமைப்பட காரணம் நண்பர்கள் தான். இதனால் தான் திருவள்ளுவர் கூடா நட்பு என்று ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கின்றார். என்னுடைய நண்பன் கூட சொன்னான், நண்பா, இந்த போதைப் பொருளை நீ இப்போது அருந்தவில்லை என்றால் நான் இப்போது இங்கே இறந்து விடுவேன் என்று. நான் சொன்னேன், போதைப் பொருள் அருந்தினால்தான் நட்பு கிடைக்கும் என்றால் அப்படிப்பட்ட நட்பு எனக்கு வேண்டாம் என்று. அவன் இறந்து போகவில்லை. அவன் இன்னும் நிறைய பேரை இதே போல சொல்லி எத்தனை பேரை போதைக்கு அடிமையாக்கலாம் என்று நினைத்து போதைக்கு அடிமை ஆக்கினான். பெண்கள் நேரமெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பெண்கள் போதைப் பொருள் அருந்தாத ஒருத்தனை தான் திருமணம் செய்ய வேண்டும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது என்கிற நிலையில் தான் இருந்தார்கள். இப்போது உள்ள பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பையனுக்கு நல்ல வேலை இருந்தால் போதும், போதைப் பொருள் கொஞ்சமாக அருந்தினாலே பரவாயில்லை, அந்த நிலை இருந்தது. இப்போது பையன் குடித்தாலும் பிரச்சனை இல்லை, போதைப் பொருள் அருந்தினாலும் பிரச்சனை இல்லை, அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம் என்று நினைக்கின்றார்கள். அது தனிப்பட்ட விஷயம் அல்ல, ஒரு குடும்பத்தின் பிரச்சனை போதைப் பொருள் அருந்துவது என்பது. அப்படியெல்லாம் நினைப்பார்கள். வெட்டிங் ஷூட்டிங் பார்த்தபோது புகை இழுக்கின்றான். அந்த பெண்ணின் வாயிலிருந்து சில நொடிகளில் வாயிலிருந்து புகை வெளியே போகின்றது. இப்படி பெண்கள் போதைப் பொருளை சாதாரணமாக நினைக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு போதைப் பொருள் எவ்வளவு கெடுதலானது என்ன பொருளை அருந்துகின்ற ஒருத்தன் பெண்ணிடம் கேட்டால் நல்ல தெளிவாக தெரியும். இன்னைக்கு நம்மளை கொல்லுவானா, வெளியில் ஏதாவது போய் பிரச்சனை பண்ணுவானா, பிள்ளைகளை ஏதாவது பண்ணுவானா, அப்படி என்கிற மரண பயத்துடனே தினம் தினம் அவர்களிடம் சொன்னால் போதை திருமணம் செய்யக்கூடாது என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். என்னுடைய அண்ணன் போதைக்கு அடிமையாகி உயிரிழந்தான். அது எங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக மாறியது. இதே போலதான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து போலீஸ் நிலையத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை படுத்த படுக்கையாக இருக்கின்றார்கள். அரசு இதற்கெல்லாம் மக்கள் அரசிடம் கேள்வி கேட்க வேண்டிய நாள் என்று மக்கள் இதை மறந்து விடுவார்கள், மன்னித்து விடுவார்கள் என்று மட்டும் நினைக்க வேண்டாம்.
கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு நாள் வரும் அன்று மக்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக தற்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு ஒரு அமைச்சர் டிவியில் பேட்டி கொடுக்கும்போது சொல்கின்றார், அந்த பெண் போட்டிருந்த துணி சரியில்லை, அந்த பெண் வெளியில் வந்த நேரம் சரியில்லை என்று. ஒரு பெண் இந்த காலகட்டத்திலும் கூட என்ன ஆடை அணிந்திருக்க வேண்டும், என்ன ஆடை எத்தனை மணிக்கு வீட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய முட்டாள் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கின்றார்கள். அமைச்சர் ஆக அடிப்படை அறிவை தேவையில்லை என்பதற்கு இதுவே போன்ற அமைச்சர்கள் உதாரணம். மது ஒழிப்பு மாதாடி என்று சொல்லிக்கொண்டு மது விற்பனை செய்பவனை கூடவே வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்காக நடத்தப்படும் நாடகம் அல்ல இது. வருங்கால சந்ததிகளை போதையின் கோரப்படியிலிருந்து பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட போராட்டம் தான் இது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொல்வார்கள் படிப்படியாக மது விலக்கு கொண்டு வரப்படும் என்று. ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக மது விற்பனை அதிகப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். மது அதிகமாக விற்பவனுக்கு அவார்டு கொடுப்பார்கள், குறைவாக விற்பவனுக்கு பணிவிட நீக்கம் செய்வார்கள். இப்படிப்பட்ட முட்டாள் அரசாங்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை மாடல் ஆட்சி என்று, மது விற்பனை செய்வதை மாடல் ஆட்சி என்று மத்தளம் அடித்துக் கொண்டு நடப்பார்கள். அழகா இருக்கிறவன் கொஞ்சம் தான் குடிப்பான், அழகில்லாதவன் அதிகமாக குடிப்பான். படித்தவன் கொஞ்சம் தான் குடிப்பான், படிக்காதவன் அதிகமாக குடிப்பான். ஏழை அதிகமாக குடிப்பான், பணக்காரன் கொஞ்சமாக குடிப்பான். இப்படியெல்லாம் சொல்வது முட்டாள்தனம். போதையை தொட்டால் அவன் அழிந்தான், அவன் ஒரு நாள் கண்டிப்பாக சாக்கடையில் விழுந்து கிடப்பான். பெண்களுக்கு எதிராக பல்வேறு பிரச்சனைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஏன் மதுவை ஒழிக்க வேண்டும், ஏன் மதுவை வேறறுக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இருந்து பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பால்வழியால் வன்கொடுமைக்கு காரணமாக இருக்கின்ற மதுவை தமிழ்நாட்டில் இருந்து வேறறுக்க வேண்டும். இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் உருவாக அதிகமாக, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இளம் விதவைகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மதுவை தமிழ்நாட்டிலிருந்து போதை வேறறுக்க வேண்டும். பாலியல் பெண்களின் தாலியை அறுக்கக்கூடிய போதையை தமிழ்நாட்டிலிருந்து வேறறுக்க வேண்டும். சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா அடிப்படை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற போதையை தமிழ்நாட்டிலிருந்து வேறறுக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற போலீஸ் பெண்ணுக்கு எதிராக செயல்படுகிறார் என்றால் இது போதை. இந்த போதையை தமிழ்நாட்டிலிருந்து வேறறுக்க வேண்டும். மனிதனாக மாறுவதற்கு 200 ஆண்டுகள் ஆனது. அந்த மனிதனுக்கு 2 நிமிடத்தில் மிருகமாக மாற்றக்கூடிய போதையை தமிழ்நாட்டிலிருந்து வேறறுக்க வேண்டும். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய இளைஞர்களை தலை குனிந்து வைக்கக்கூடிய போதையை தமிழ்நாட்டிலிருந்து வேறறுக்க வேண்டும். கக்கனை போல, காந்தியை போல, காமராஜரை போல, கட்டபொம்மனை போல நல்ல இளைஞர்கள், உண்மையான நேர்மையான வீரமான இளைஞர்கள் உருவாக தடையாக இருக்கக்கூடிய போதையை தமிழ்நாட்டிலிருந்து வேறறுக்க வேண்டும். 2026 எலெக்ஷன் வரும்போது யார் முதலமைச்சர் என்று அல்ல நாம் ஓட்டு போட வேண்டியது. நம்ம போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் மது போதைக்கு எதிராக போடுகின்ற அணுகுண்டாக மாற வேண்டும். நம்ம போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு போதைப் பொருள் இல்லாத மனிதர்களை உருவாக்க போகின்றது என்ற எண்ணத்தோடு ஓட்டு போட வேண்டும். வருங்கால சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க போறோம் என்கிற ஒவ்வொரு எண்ணத்தோடு ஓட்டு போட வேண்டும். இனி வரக்கூடிய தலைமுறைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்போம். போதைப் பொருள் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.